எவ்ரிவன், வெல்கம் டு முர்முல் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து எப்பவும் போல் ஒரு ரேண்டம் vlog. அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ரிங் ஹேக் ஒன்று பார்க்க போகிறீங்க. டைமண்ட் ரிங் ஹேக்குன்னு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இந்த டைமண்ட் ரிங் லாஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரிக்கு சர்ப்ரைஸாக என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. நான் போகாதனால அவர் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அதில் நூல் சுற்றி நான் விரலில் போட்டிருந்தேன். ஸோ அந்த நூல் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. சரி, இதுக்கு எதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அமேசானில் ப்ரௌஸ் பண்ணப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. இது வந்து ரிங் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சர்ச் பண்ணப்போ கிடச்சிது. சரி, ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டு சும்மா அப்படி ரோல் பண்ணி விட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், சில்வர் கலர் 2 கலரில் கிடைக்கிது. நம்ம சில்வர் ரிங்க்கு வேணும் அப்படின்னா சில்வர் கலரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிங்கில் வந்து இது போட்டோம் அப்படின்னா அது இருக்கிறதே தெரியல, நல்லா டைட்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் மோதிரம் லூஸாக இருக்குன்னா இது உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இண்டஸ் வரையில் ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் நான் ரிசீவ் பண்ணி 2 வாரம் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா டைம் கிடச்சிது. ஆக்சுவலாக சண்டே காலையில் ஷூட் பண்ணிருக்கேன். இந்த கேஸ்ட் அயர்ன் தோசை டவாலாம் வந்து சீசனிங் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். 2 ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி கர்வ் ஷேப்பில் இருக்கும். நல்லா வந்து குழியாக இருக்கும். 2 சைடு கைப்பிடி. இது வந்து நல்லா ஹெவி. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். என்கிட்ட நல்ல பெரிய பெரிய சைஸ் கடாய் இருக்குது. ஆனால் வந்து டக்குன்னு சமைக்கிறதுக்கு சின்ன சைஸ் தேவைப்படுது. வித் கிளாஸ் லிட்டோட. இதோட சைஸ் வந்து 7.5 இன்ச்சஸ். ரசம் வந்து டெய்லி நான் ஒரு அலுமினியம் கடாயில் இவ்வளோ நாள் செஞ்சிட்ருந்தேன். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறக்கா இது வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த சைஸ் கொஞ்சம் பெருசு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து கிரேவியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சமைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் கைக்கு வருது. இதோட சைஸ் வந்து 8 இன்ச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சைஸோடு உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் கொடுக்குறேன். கன்ஃபியூஷன் எல்லாம் வாங்கிக்கோங்க. 2 கடாயுமே கிளாஸ் லிட்டோட வந்திருக்கு. தேர்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாஸ் பேன். இது கீழே பாட்டம் மட்டும்தான் ட்ரைப்ளை வரும். மேலெல்லாம் வந்து நார்மல் சிங்கிள் லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வரும். ஹேண்டில்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மேலே லிட்டோட வந்திருக்கு. நம்ம பால் காய்ச்சறதுக்கு, காஃபி டீ போடுறதுக்கெல்லாம் செம்ம சூப்பர் ப்ராடக்ட். உண்மையாகவே நல்ல குவாலிட்டி. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்னில் ஒரு தோசை டவா பார்க்குறீங்க. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்மூத் ஃபினிஷ் அப்படின்ற கேட்டகரி கீழே இருக்கும். இது சின்ன சைஸ். சைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட பெரிய சைஸும் கிடைக்கிது. கூடவே வந்து இந்த ஸ்பேச்சுலா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. நல்ல குவாலிட்டியான ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா நான் புது வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். இங்கேயும் நமக்கு கிச்சனில் ஐட்டம்ஸ் வேணும், அங்கேயும் சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும். சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து மோஸ்ட்லி 1 மந்த் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருப்போம். ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் போகும்போது. இங்கே வேறு தோசை டவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சாஸ்பேன் வந்து நம்ம பால் காய்ச்சிரும். கீழே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது மேலே பால் ஊற்றுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா பர்னரில் வைக்கும்போது ஆடாமல் நல்லா அப்படியே நிற்கிது. ஸோ நம்ம இந்த மாதிரி சாஸ்பேன்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அது ஃப்ளாட்டாக சர்ஃபேஸில் வந்து நிற்கிதா அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பால் காய்ச்சிட்டு டம்ளரில் எடுத்து பால் ஊற்றும் போது சிந்தவே இல்லை. அது வந்து எனக்கு ஷூட் பண்ணும்போது அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல குவாலிட்டி. வேணும்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற பர்ச்சேஸ் லிங்க் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மீடியம் பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கோட்டிங்கோடு வர கடாய், சாஸ்பேன் எல்லாமே வித்தின் பட்ஜெட்டு. இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்கு. என்னோடய கூப்பன் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆஃபர் இல்லாமல் என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கடாயில் பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி ஊற்றி நான் ரசம் செஞ்சுருக்கேன். நிறைய தடவை தக்காளி ரசம் ரெசிபி போஸ்ட் பண்ணிட்டேன். பாப்புலர் அப்லோட்ஸில் அது 1 மில்லியன் வியூஸ் கிராஸ் ஆகிருக்கு. என்னோடய ரெசிபி வீடியோ லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா ரசப்பொடி வந்து நான் வீட்லேயே அரைப்பேன். அதை வச்சு தான் இந்த தக்காளி ரசம் செய்கிறேன். நிறைய பேர் தக்காளி ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்வீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்த்து அது தக்காளி அரைச்சி ஊற்றி செய்யும்போது கொதிக்காமல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சம்மரில் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு கொதி வந்த உடனே ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் சிம் பண்ணிட்டேன். ஆனாலும் அது வந்து நுர கட்டி
ஒட்டிகிட்ருக்கு. நல்லா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணுங்க. இன்னொரு கடாயில் வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கிற கடாய், இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிரேவி உங்களுக்கு செய்கிறேன். எக்கு கிரேவி சிம்பிளாக காலையில் சப்பாத்திக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா வதக்கிட்டு, ஏற்கனவே முட்டை வேக வச்சுருக்கு இல்லையா, அது வந்து தோல் எடுத்துகிட்டு இதில் போட்டு நம்ம சிம்பிளாக ஒரு கிரேவி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி செய்வேன். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹீட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக நம்ம சிம்மில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சூடு வந்து அந்த பாத்திரத்துலேயே இருக்கும். அதனால தான் அது வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். ட்ரைப்ளைனா 3 லேயர், வெளியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள் சைட்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மிடில் அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. அந்த அலுமினியம் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து அந்த குக்வேர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அடியில் மட்டும் ஜாஸ்தி ஹீட்டு, சைட்லலாம் கம்மி, அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. கீழே வந்து நல்லா கனமாக இருக்கிறனால அடி பிடிக்காது. ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது ரெண்டுமே இண்டக்ஷன் பேஸ் தான். ஸோ நம்ம இண்டக்ஷன் பேஸ்லேயும் வச்சு சமைக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவியெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வாங்கிக்கோங்க. இதோட சைஸ் வந்து 8 இன்ச் அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து பொரியல்லாம் வந்து தாளிக்கணும், இந்த மாதிரி ரசம் வைக்கணும், ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற வீட்டுக்கு வந்து இது சூப்பரான ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெருசாக எடுத்து கழுவுறதை விட சின்னதாக இருக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். அது கோயம்புத்தூரில் நாங்கள் என்னைக்காவது தான் போய் குக் பண்ண போகிறோம். ஸோ இது போதும் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்கு கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துனோடனே உங்களுக்கு வந்து அது திக்னஸ் கொடுக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து தேங்காய் கூட நீங்கள் முந்திரி பருப்பு கசகசா சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல திக்கு பேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். நம்ம மத்தியானம் ரைஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுக்குமே செய்யலாம். சிம்பிள் ரெசிபீஸ் நிறைய பேர் கேட்டனால இந்த ரெசிபியும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த தோசை டவா வந்து சீசனிங் பண்ணி காட்டுறேன். நான் என்ன ப்ரொசீஜர் காட்டுறேனோ சேம் அதே மாதிரி செய்யுங்க, நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஹார்டான ஸ்க்ரப்பு வச்சு தோசைக்கல்லை வந்து முன்னாடி சைடும் பேக் சைடும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு கருப்பாலாம் எதுவுமே வரல. ஏன்னா இது எல்லாமே ப்ரீ சீசன்டு, ரொம்ப ஈஸி. பிகினர், நியூலி மேரிடு, தோசைக்கல்ல வந்து பழக்கிறது கஷ்டம் அப்படின்னா இது பெஸ்ட்டு ஆப்ஷன். ஈஸியாக அதில் தோசை வந்துருச்சு, நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நல்லா வந்து சூடு பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஆயில் பாட்டில் ஸ்ப்ரே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அமேசானில் வாங்கினது. பெரிய வெங்காயத்தை வந்து 2ஆக கட் பண்ணி தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம வந்து சும்மா கையிலேயே தடவி எடுக்கலாம். அது ஒரு மெத்தடு. அந்த மெத்தட் ஓகேன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் இருந்தாலும் சின்ன அயன் பீசஸ் வந்து அந்த தோசைக்கல்ல இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அந்த தோசைக்கல்லோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி எடுக்கிறேன். சப்போஸ் ஏதாவது சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காயத்தில் ஒட்டிட்டு வந்துடும். வெங்காயம் வந்து பிளாக் கலராக மாறும். பட் பார்த்திங்கன்னா வெங்காயம் பிளாக் கலராக மாறல. கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டிஸ்கார்டு தான் பண்ணணும், இது யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் கருப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 தடவை 3 தடவை வதக்கி எடுக்கும்போது அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த வெங்காயத்தில் ஒட்டிட்டு வந்துடும். எல்லா கேஸ்ட் அயனுக்குமே நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். ஸோ மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அந்த ஈரம் போனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து அந்த வெங்காய சாறு பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட் அயன் மேலே படுற மாதிரி நல்லா தடவணும். இது வந்து நல்ல ஒரு நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம தோசை ஊற்றி காட்டுறேன் நான். இது வந்து வேகும்போது நார்மலான மற்ற தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா பழக்கப்படுத்தின தோசைக்கல்லில் தோசை வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் குக் பண்ணுவோம். பட் புது தோசைக்கல்லில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை கண்டிப்பாக ஒட்டிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டீம்லேயே பார்த்திங்கன்னா மேல் சைடும் நல்லா வெந்துடும். ஒரு 2-3 தோசை வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஒவ்வொரு தடவையும் தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த வெங்காயச்சாரை வந்து அப்ளை பண்ணி மறுபடியும் தோசை ஊற்ற ஆரம்பிங்க. இது வந்து ஃபஸ்ட் டேக்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். 2வது நாள் 3வது நாள் சமைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்போ போல் நார்மலாக தோசை சுட வந்துடும். நீங்களே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு தோசையே நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே வந்து நான்ஸ்டிக்லேருந்து வர மாதிரி வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த கேஸ்ட் அயர்ன் தோசை டவா வந்து சீசனிங் பண்ணிட்டேன்.
ஸோ அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த வெங்காய சாறு படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தான் அடுத்த தோசை சுடணும். நான் இந்த வீடியோவில் காட்டின குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். என்னோடய கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா நான் சீட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நியூ கோல்டன் 11. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் 11 ஃப்ளெக்ஸின்னு ஒன்று இருக்கும். அது வந்து வெயிட் பேஸ்ட் வேல்யூ பேஸ்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் நான் போடலை. ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் தான் வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் இதில் தான் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால இந்த ஸ்கீமில் போட்டேன். ஃப்ளெக்ஸியில் போட்டிங்கன்னா அப் டு 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். அந்த நகையில் வந்து இஃப் சப்போஸ் 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு 9% தான் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னீங்க நீங்களும் இந்த ஸ்கீமில் தான் போட்டதா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து மாதம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து டிசம்பர் மந்த்தே ஆரம்பிச்சிருக்கணும். டிசம்பரில் ஆரம்பித்தாதான் நமக்கு வந்து தீபாவளி டைமில் போயிட்டு நகை வாங்கும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சில்வர் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்கும். அது வந்து நகை சீட்டு போட்டு தான் வாங்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து ஜிஆர்டியில் தீபாவளி டைமில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவல் வெயிட்டில் சில்வர் வந்து கிஃப்டாக கிடைக்கும். நான் 2 வருஷமாக அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். சீட்டு போட்டு எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜும் கிடைக்காது. ஸோ வேஸ்டேஜும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 டபுள் லாபன்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுட்ருந்தேன். பட்டு போன வருஷம் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஜனவரியில் கோயம்புத்தூர் புது வீடு கிரகப்பிரவேசம் இருந்தது. அதுக்கான செலவுகள் நிறைய இருந்தது. எனக்கு வந்து சீட்டு போடுறதுக்கே பயமாக இருந்தது, மாதம் கட்ட முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரி மாதம்தான் போய் நான் சீட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா டிசம்பரில் முடியும். நான் ஜனவரி மாதம் என் பர்த்டே கூட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நான் பிளான் பண்ணது ஒரு 5000க்காவது போட்டுடலாம், எப்படியும் நம்ம வருஷம் நகை வாங்கணும் அப்படின்ற அந்த இதில் போயிட்டோம். அதனால் சரி ஒரு 5000 ரூபாய்க்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம சீட்டு கட்டிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன் போன மாதத்துலேருந்து. பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி நான் என்ன மாதிரி டிப்ஸு இதுக்காக பிளான் பண்ணன்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட மாத எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கோல்டில். ஸோ கோல்டு வந்து வேல்யூ ஏறிட்டே இருக்கும். இங்கே வீணாக செலவு பண்ணி காசை வீண் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த விஷயங்களில் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸை குறைச்சேன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். வந்து 2024க்கான பட்ஜெட் பிளானிங் வீடியோ வந்து நான் டிசம்பர் மாதமே போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க போடுங்கன்ட்டு, அதனால் டிசம்பர்லேயே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட் பிளானிங் போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2024க்கான பட்ஜெட்டை நான் எப்படி பிளான் பண்ணேன், இந்த பிளானரோட லிங்க்லாம் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ என்னோடய பட்ஜெட்டில் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த பிளானரில் இந்த பேஜ் வந்து நான் 2024க்கு டென்டேட்டிவாக ஒரு பிளான் மாதிரி எழுதியிருந்தேன். அந்த பேஜ் இது. ஸோ இது இல்லாமல் நான் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வேணால் ஒரு வீடியோ மறுபடியும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து போட்டுட்டு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறேன். ஸோ பட்ஜெட் பிளானிங் இது தான். பட் ட்ராக்கிங்லாம் நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆப்பில் டக்குன்னு ஃபோன் கையில் இருக்கிறனால அதுலேயே என்ட்ரு பண்ணிடுறேன். நான் வந்து ஃபிசிக்கலாக அமௌண்ட் எங்கேயுமே கொடுக்குறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டுன்றனால எனக்கு ஃபோனில் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை கரண்ட் பில் வந்து எனக்கு இல்லை நில் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொன்னப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி கரண்ட் பில் இல்லை. இது வந்து கிருஹஜோதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் மட்டும் இருக்குது. இங்கே வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமு 6 மாதம் முன்னாடியே அதுக்கு வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க. ஆன்லைனில் லாஸ்ட் டேட் வந்துச்சு. அதில் அப்ளை பண்ணி அதில் வந்து 200 யூனிட்ஸை விட கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வருஷமாக லாஸ்ட் 1 year 12 monthஸாக பார்த்திங்கன்னா 200 யூனிட்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா 200 யூனிட்ஸை விட கம்மியாகவே யூஸ் பண்ணிட்டுருந்தா நமக்கு கரண்ட் பில் வராது. அதை தாண்டுச்சுன்னா கரண்ட் பில் வரும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 யூனிட் அப்படி ஆகிட்டு இருந்தது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு 100 யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீ. இங்கே 100 யூனிட்டுக்கே 950 rupees சார்ஜ் வரும். இங்கே பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இங்கே வந்து ஒரு யூனிட்டுக்கான சார்ஜ் வந்து 4 மடங்கு ஜாஸ்தி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 1100 ரூபாய் 200 ரூபாய் மாதம் மிச்சம் ஆகிட்டு இருந்தது. பயங்கரமான
ரேட்டிங்க. ஸோ 1200 ஒரு மாதத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 140 யூனிட்டுக்கு அங்கே தமிழ்நாட்டில் பில்லே வராதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கம்மியாக வரக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 400 500 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட் எனக்கு மிச்சம் இருக்கா. ஸோ இந்த 1200 வந்து அந்த ஸ்கீம்னால். ஸோ கிரகஜோதி ஸ்கீம் பற்றி நான் ஏற்கனவே 3 தடவை வீடியோ போட்டுட்டேன். அதனால் மறுபடியும் அது போஸ்ட் பண்ணுறதுல யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஸ்கீம் இருக்கா, ஸ்கீம் இருக்கா, அப்ளை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் நல்லா கம்மி பண்ணிட்டேன். முதல்லலாம் வந்து நான் தனியாக கேப் புக் பண்ணி போவேன், இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ஆஃபீஸ் போவார். பட் இப்போ வந்து இந்த கார் பூலிங்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டுருந்தே நாங்கள் பிளான் பண்ணது தான். நாங்கள் 3 ஸ்டாஃப் வந்து எய்தர் ஒருத்தர் காரில் 3 பேர் போகிறோம், இல்லை கார் இல்லாத பட்சத்தில் 3 பேருமே ஒரே டாக்ஸி எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை தான் நமக்கு வந்து பெட்ரோல் சார்ஜோ இல்லை கேப் எக்ஸ்பென்ஸோ வருது. வாரத்துக்கு 2 தடவை தான் வருதுன்றதுனால எனக்கு இதில் நல்லாவே அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1500 பக்கம் இதில் மிச்சம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் நான் பிளான் பண்ண அப்போ வந்து நம்ம பட்ஜெட்டில் நல்லாவே கம்மியாகுது அப்படின்றத யோசிச்சு தான் நான் சரி ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 3700 இப்போவே. அது இல்லாமல் இதில் எழுதாத எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டென்டேட்டிவாக நான் கொடுத்தது. இது இல்லாமல் நான் நிறைய இதில் செலவு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹெல்த் இஷ்யூஸும் உங்களுக்கு நான் ரீசெண்டாக சொல்லிட்டே இருந்தேன். நைட்டு வந்து எனக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட்டிங்லாம் நைட் தான் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும். நிஜமாகவே முடியாது. ஈவினிங் ரொட்டீனெல்லாம் நான் 1 இயராக போடுறதே இல்லை. என்னென்னா அவ்வளோ டயர்டாக வருவேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறமா எனக்கு வீடியோ எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் என்னால் சமைக்க முடியாதப்போ நான் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது நான் வீடியோவில் காட்டினேன்னா என்னை திட்டுவீங்கன்றனால அதெல்லாம் நான் காட்டல. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த் இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், அந்த கால் வலிக்கு வந்து வீட்லேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதெல்லாம் சரியானதுக்கப்புறமா இப்போது ரீசண்டாக ஒரு 2 to 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் எக்ஸ்பென்ஸுன்றது சுத்தமாக இல்லை. சுத்தமாக ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது எதுவுமே இல்லை. இப்போ விலாகில் கூட புளியோதரை பேஸ்ட்டு, டொமேட்டோ பேஸ்ட்டு, பருப்பு பொடி இதெல்லாம் வந்து எதனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன்னா இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணுறது அன்ஹெல்த்தி அப்படிலாம் நான் சொல்ல வரல. 365 நாளும் எல்லா லேடிஸ்னாலையும் சமைக்க முடியாது. கண்டிப்பாக முடியாத பட்சத்தில் அது அன்ஹெல்த்தின்னு கீழே கமெண்ட் பண்ணுறவங்க யாரும் நமக்கு வந்து வீட்டில் சமைச்சு தர போகிறது இல்லை. ஆனால் சொல்ல மட்டும் செய்வாங்க அன்ஹெல்த்தின்ட்டு. அதனால் அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சரி நாமளே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா வீட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு ரெடிமேட் மிக்ஸ் இருக்கும், நம்ம ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு 3 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணி மாதம் அதில் எனக்கு ஒரு 1000லேருந்து 1500 மிச்சம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ கிட்டத்தட்ட 5000 பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டில் நான் மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மந்த்லி பட்ஜெட்டில் மாதம் வந்து 22,500 எக்ஸ்பென்சஸ் எழுதியிருந்தேன். எனக்கு வந்து மோர் தென் 5000 நியர்லி 6000 வந்து இதில் சேவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 6000 வந்து நான் இதில் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா 5000 பிளான் பண்ணி வச்சுருந்தது நான் வந்து 11,000 மாற்றி 11,000 இன்க்ளூட் பண்ணிட்டேன். இல்லைன்னா இங்கே செலவாயிடும். அதனால் 11,000 எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளையே நம்ம கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு சேவிங்ஸில் கமிட் பண்ணிடணும். அந்த சேவிங்ஸை கட்டி முடிச்சதுக்கப்புறமா மாதத்தை எக்ஸ்பென்ஸ் பண்ண சொன்னால் நம்ம மேனேஜ் பண்ணிவிடுவோம். செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத சேவ் பண்ண நினச்சா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஜனவரி மாதம் முடியுது. ஜனவரி மாதமே வந்து 11th மந்த்து பே பண்ணிவிட்டு அந்த மாதமே நகை எடுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து அட்லீஸ்ட்டு பர்த்டே டைமில் நகை வாங்கிக்கலான்ற ஐடியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் அதிகமாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நகை சீட்டில் 11,000 மாதம்.